பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. தொடர்ந்து மாணிக்கவாசகப் பெருந்தகை சிவபெருமானை போற்றி பாடுகிறார். புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அப்படிங்கிறார். புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அப்படின்னா என்ன அப்படின்னா, திருவிளையாடற் புராணத்தில் ஒரு சிறு கதை ஒன்று வருது. அது என்ன அப்படின்னா, முன்னொரு காலத்தில் மதுரையை ஆண்டுக்கிட்டு இருந்த ஒரு மன்னன் இருந்தான். அப்போது பாண்டிய மன்னன் இருந்தான். அந்த சமயத்தில் மதுரை எப்படி இருக்குமா, கடம்பங்காடு சூழ்ந்து இருக்குமா. அப்படி அந்த கடம்பங்காடில் நிறைய புலிகள் நடமாட்டம் இருக்குமா. ஒரு முறை என்ன ஆச்சா, அந்த காட்டில் ஒரு மான் கூட்டம் இருந்துதான். ஆனால் அந்த புலிகள் இந்த மான்களை அடித்து 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 சாப்பிட்டு மான் கூட்டம், அதாவது மானோடைய அந்த ஜெனரேஷனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துதான். அந்த நிலையில் மான் ஒன்று ஒரு குட்டியை ஈன்றுதான். அந்த தாய் மான் குட்டியை ஈன்று விட்டு தாகத்தினால் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளக்கரைக்கு போய் குளத்தில் தண்ணி குடிச்சுதான். அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த வேடன் ஒருத்தன் அந்த தாய் மானை கொன்னுட்டானான். அந்த தாய்மான் ரொம்ப ஃபீல் பண்ணுச்சான். ஐயோ, குட்டி போட்டனே, அந்த குட்டி என்ன பண்ணுமோ தெரியலையே, சின்ன குட்டியாச்சே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்தோடையே அந்த மான் உயிர் நீத்ததாம். இதை பார்த்த இறைவன் அந்த காட்டில் வேறு ஏதாவது பெண் தாய் மான் இருக்குதா, இந்த குட்டி மானுக்கு பால் கொடுக்க சொல்லலான்னு பார்க்குறாராம் சிவபெருமான். ஆனால் அங்கே ஒரு குட்டி மானும் இல்லையாம். அப்போது அவர் அந்த இடத்துல ஒரு பெண் புலி உலவிட்டு இருந்ததை பார்த்தாராம். உடனே இவர் என்ன செஞ்சாராம், அந்த பெண் புலியை பார்த்து, புலியே, நீ இந்த மானுக்கு பால் ஊட்டுக அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பித்தாராம். அதை கேட்ட உடனே அந்த புலி போய் ஒரு தாய் பாசத்தோட, வாஞ்சையோட, அன்போட, பாசத்தோட அந்த மான் குட்டிக்கு பால் கொடுத்ததாம். அதனால் அந்த மான்குட்டியும் ரொம்ப சந்தோஷமாக பசி தீர்த்துக்கிச்சான் பாலை குடித்து. அதனால் அதுலேருந்து அந்த தாய் மாணவரின் அன்பு தெரியுது இல்லையா. அதனால் அந்த இடத்துக்கு அந்த வரலாறு என்னன்னு சொல்லுவாங்களாம், புலிமுலை புல்வாய்க்கு அருளிய வரலாறு. புல்வாய் அப்படின்னா மான்குட்டி அப்படிங்கிறத பாட்டாக பாடுறார் இவர். அப்புறம் என்ன பாடுறாரு, அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி அப்படிங்கிறார். அலைக்கடல் மீமிசை அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு ஆசிரியர் ஒரு ஒரு வரலாறை பொருளாக சொல்கிறாங்க. முதல்ல ஒரு முறை சிவபெருமான் ஆகமம் சொல்லி கொடுக்கும் பொழுது பார்வதியும் நந்தி தேவரும் சரியாக கவனிக்காததுனால நீங்கள் பூலோகத்தில் போய் பிறக்க கடவுது அப்படின்னு சாபமிட்டார் இல்லையா சிவபெருமான். அப்போ என்னாச்சு, பராசக்தி வளைஞரின் மகளாக பிறந்தாங்க. அந்த நேரத்தில் சுறாமியின் வடிவம் எடுத்து தன் வயிற்றில் ஆகமத்தை தாங்கி கொண்டு நந்தி தேவர் கடல்ல இருந்தார். அப்போ வளைஞராக தோன்றிய சிவபெருமான் அலைக்கடலின் மீது ஏறி அதனுள் இருக்கிற சுறாமீனை பிடித்து அதன் வயிற்றை அறுத்து அந்த ஆகமத்தை காத்து பிராட்டியாரை திருமணம் செய்து கொண்டார். அதனால் அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, மண்டோதரி ராமாயணத்தில் வருவாங்க இல்லையா, ராவணனின் தர்மபத்தினி, அவள் சிவபெருமானின் பெரிய பக்தை. அவள் ஒரு முறை ரொம்ப அன்பாக சிவபெருமானை கும்பிட்ட பொழுது சிவபெருமான் காட்சியளித்தாராம். அந்த எப்படி காட்சியளித்தாரான்னா, குழந்தை போல் காட்சியளித்தாராம். அப்போ மண்டோதரி ரொம்ப ரொம்ப அப்படியே அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி முகந்து அப்படி பாராட்டி சீராட்டினாங்களாம். அந்த நேரத்தில் அங்கே வந்த ராவணனும்
புரிந்து கொண்டானாம் இது சிவபெருமான்னு. ஆனாலும் சிவன் குழந்தையா வந்ததை அவனும் ரொம்ப ரசித்து பாராட்டி உச்சி முகந்தானாம். அப்போ இலங்கை அப்படிங்கிற இடம் என்னது? கடல் சூழ்ந்த இடம். அதனால் மண்டோதரிங்கிற பக்தைக்கு மனம் இறங்கி அலை கடல் மீமிசை நடந்தாய் போற்றி, நீ அவளுக்கு அருளினாய் போற்றி அப்படின்னும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சில ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊழிக்காலம் வரும் இல்லையா, இந்த ஊழிக்காலம் வரும் பொழுது இந்த உலகமே அழியும். எப்படி அழியும்? நிறைய தண்ணீர் வந்து அழியும். நிறைய தண்ணீர் நிறைய வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம் அழியும். அப்படி அழியும் பொழுது நான்முகனும் மகாவிஷ்ணுவும் கூட முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணியாக வெள்ளக்காடாக இருக்கும். எல்லா உயிரினங்களும் வாழ்க்கையோடு முடிந்து போயிடும். அப்போ இந்த உலகமே காலியாக இருக்கும். ஆனாலும் சிவபெருமான் மட்டும் எப்படி இருப்பாராம்? அப்படியே திரும்பி பார்த்தா எல்லா இடமும் அலை கடலாக தெரியுமா. அப்படியே எங்கே பார்த்தாலும் வெள்ளம் 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 தான், எதுவுமே இருக்காது, வேறு எதுவுமே. அப்படிப்பட்ட நிலையில் கூட சிவபெருமான் என்ன செய்வாராம்? எல்லாரும் போன பிறகும் அலை கடல் மீமிசை நடந்தாய் போற்றி, அவர் மட்டும் இந்த வெள்ளக்காடாக இருக்கும் அலைக்கடலின் மீது அப்படி நடந்து கொண்டிருப்பார். அப்படின்னா நடந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க, நடத்தி வைப்பார் அப்படின்னு. நடக்கிறதுனா அவரே நடக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். நடத்தி வைப்பார். எதை நடத்தி வைப்பார்? ஊழிக்காலத்தை உண்டாக்கி உயிர்கள் அனைத்தையும் ஒடுக்கி தான் மட்டும் இந்த உலகத்தில் இந்த பிரளய காலத்திலும் எஞ்சி நிற்பார். திரும்பவும் அவருக்கு எப்போ தோன்றுமோ அப்பொழுதுதான் உலகை திரும்பவும் படைப்பார், ஜீவன்களை படைப்பார். அதனால் அலை கடல் மீமிசை நடந்தாய் போற்றி, இந்த உலகமே அழிந்தாலும் நீ உனக்கு தோற்றமோ முடிவோ கிடையாது. அதனால் நீ இருப்பாய். எப்படி பண்ண? நடந்தாய். அந்த ஊழி காலத்தின் பொழுது அலைக்கடலின் மீது நீ நடந்தாய் போற்றி அப்படிங்கிறார். அடுத்தது கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி அப்படிங்கிறார். அது என்ன கருங்குருவி அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு வரலாறை குறிக்குது. என்ன அப்படின்னா, ராஜராச பாண்டியன் இந்திர பதவியை அடைந்தானாம். நமக்கு தெரியும், இந்திர பதவி தேவேந்திரன் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன் கிடையாது, ஒரே மனிதனாக இருக்க முடியாது. மாறி மாறி யாரெல்லாம் உயர்வாக வராங்களோ அவங்களுக்கு அந்த இந்திர பதவி அளிக்கப்படும். அது மாதிரி ராஜராச பாண்டியன் ஒரு முறை இந்திர பதவியை அடைந்தானாம். அவனுக்கு ஒரு மகன், அவனோட பேர் சுகுண பாண்டியன். அவன் அரசேற்றான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, வீரத்தில் சிங்கம் மாதிரி இருப்பானான், அஞ்சா நெஞ்சனா. எந்த உயிர்கள் எந்த துன்பப்பட்டாலும் ரொம்ப அழகாக போய் கருணையோட காக்கும் நல்ல குணம் உடையவனான். எப்பவுமே நல்ல அறம் புரிந்து தான் வாழ்ந்துக்கிட்டே வந்தானான். ஆனால் ஏதோ துரதிருஷ்டவசமாக அந்த சுகுண பாண்டியன் ஒரு தவறு செய்து விட்டானான். நல்லறத்திலிருந்து சிறிது மாறி பாவம் செய்து விட்டானான். அதனால் என்னாச்சாம்? ஒரு பிறப்பில் கரிக்குருவியாக வந்து பிறந்தானாம். அந்த கரிக்குருவிக்கு காகம், வல்லூர், மற்ற பெரிய பெரிய பறவைகள்லாம் என்ன பண்ணுமா, இந்த சின்ன கரிக்குருவிக்கு நிறைய இடையூறு அளித்து கொண்டே இருக்குமா. அதனால அந்த குருவி ரொம்ப பயந்து பயந்து போய் நகரத்தில் வாழ்ந்து பார்த்து முடியல அப்படின்னு அங்கேருந்து பறந்து போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு பூத்து தழைத்த மரம் ஒன்றில் போய் உக்காந்துச்சான். அதுக்கு ஒரே பயமாக இருக்குது, எப்படி இந்த பெரிய பெரிய பறவைகளிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படின்னு சோகமாக சோர்ந்து போய் பெருமூச்சு விட்டுதான். அந்த நேரம் பார்த்து அந்த காட்டில் அந்த வனத்தில் ரொம்ப அழகாக ஒரு சிவபக்தர் திருநீர் அணிந்து உருத்திர மாலையை அணிந்து கொண்டு உள்ளும் புறமும் தூய்மையானவரா கையில் குடையை பிடித்து கொண்டு தீர்த்த யாத்திரை செய்து கொண்டே வந்தாராம். அவர் பார்த்தோன்னே தெரிஞ்சுதான் அவர் சிவபக்தர்னு. அவர் என்ன பண்ணாரா, அந்த மரத்தடியில் வந்து உட்கார்ந்தாராம். அந்த மரத்தில் தான் இந்த கரிக்குருவி உட்கார்ந்துருக்கு.
அவர் தன்னோட சீடர்கள் சில பேரை கூட்டிகிட்டு வந்து அப்படியே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொன்னாராம். என்ன சொன்னாராம், எல்லாருக்கும் எது தெரியுமா நலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்தலங்களில் பார்த்தா மதுரை தான் எல்லாருக்கும் நலம் கொடுக்கும் ஸ்தலம். சிவஸ்தலங்களிலேயே மிகவும் உயர்ந்தது மதுரை. ஏன்னா பொற்றாமரை குளத்து இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தம் ரொம்ப ரொம்ப நல்லது. மதுரைங்கிற ஸ்தலத்தில் போய் பொற்றாமரை குளத்தில் அப்படியே நீராடி சோமசுந்தர கடவுளை கும்பிட்டா ஒரே இடத்துல 3 வகை சிறப்பு கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு பிறவி பயன் பிற்காலத்தில் அந்த பிறவியிலேயே பிறவி பலன் கடன் தீரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம் அந்த ஒரு உயர்ந்த ஒரு ரிஷி. அதை கேட்டுட்டு இருந்து தான் இந்த கரிக்குருவி உடனே அதுக்கு தோணிட்டு தான், ஏதோ பிரச்சனையால் தான் நம்ம இந்த மாதிரி பாவப்பட்டு கரிக்குருவியாக பிறந்திருக்கோம், பெரிய பெரிய பறவைகள்லாம் நம்மளை ரொம்ப மிரட்டுது, அதனால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நேராக மதுரைக்கு வந்து அழகாக அந்த பொற்றாமரை குளத்தில் நீராடி சோமசுந்தர கடவுளை பக்தியோடு அப்படியே பாடி பாடி மனசுக்குள்ளே அவ்வளோ சிந்தித்து வணங்கியதாம். அதை பார்த்த மீனாட்சி அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், என்னது இந்த சின்ன கரிக்குருவி இவ்வளவு வழிபாடு செய்து அப்படின்னு சுவாமி கிட்ட கேட்டாங்களாம். என்ன சுவாமி, இந்த சின்ன குருவி இவ்வளவு வழிபாடு பண்ணுதுன்னு. அப்போ சுவாமி இந்த கரிக்குருவியோடைய போன பிறவியின் கதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னாராம், இந்த கரிக்குருவிக்கு கருணை மனசு இறங்கி காட்சி கொடுத்தாராம். அப்புறம் கொடுத்துட்டு என்ன தெரியுமா பண்ணாராம், மார்கண்டேய முனிவருக்கு அழிவற்ற தன்மையை கொடுத்த கூற்றுவனை யமனை அழித்தார் இல்லையா மார்கண்டேயன் கதையில், அதே மாதிரி எப்படி அழிப்பது யமனை அப்படின்னா, உண்மை ஞானமாகிய மிருத்யுஞ்சய மந்திரம், அந்த மந்திரத்தை உபதேசித்தாராம் இந்த கரிக்குருவிக்கு. அது உடனே இந்த கரிக்குருவிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, அப்போவே தன் பிறவி துன்பம் போயிடுது அப்படிங்கிற மாதிரி அந்த கரிக்குருவிக்கு தோண ஆரம்பிச்சிட்டான். அந்த சுவாமியே உபதேசம் மிருத்யுஞ்சய மந்திரம் சொன்னதுனால இதோடைய சிற்றின்பங்கள் சிற்றறிவுலாம் நீங்கி போச்சான். ரொம்ப மெய் ஞானம் வந்ததாம், பேரானந்தம் கொண்டதாம். அதனால அது பாட ஆரம்பிச்சிட்டான். சுவாமியோட அருளினால் புண்ணிய பயன் போற்றி, அங்கையர் கண்ணிநாத போற்றி, நின் கருணை போற்றியால் அப்படின்னு பரவசமாக பாடிக்கிட்டே இருக்குதான். அப்புறம் தொடர்ந்து அது பாடுதான் அந்த கரிக்குருவி, என் பெருமானே நான் அறிவே இல்லாமல் என்னென்னமோ தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் நீ இந்த கரிக்குருவி பிறவியே எனக்கு கொடுத்த, நான் ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் அங்கேயும் இங்கேயுமா, ஆனால் நீ எவ்வளவு கருணாமூர்த்தி, நீ அழகாக என்ன பண்ண, தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே கிடந்த நான், ஆனால் நீ அழகாக எனக்கு திருவுருள் செய்தாய். என்ன செஞ்ச, மரத்தடியில் ஒரு குருவால் இந்த மந்திரத்தை, அதனுடைய சிறப்பை, மதுரையின் சிறப்பை, பொற்றாமரை குலத்தின் சிறப்பை இதெல்லாம் என் காதுபடும்படியாக நீ சொன்னியே, அதனால தானே நான் இங்கே அந்த புண்ணியத்தை பெற்றேன். ஐயனே எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லுதான். என்ன அப்படின்னு சிவபெருமான் கேட்குறார் காட்சி கொடுத்து, கரிக்குருவியே உன் பக்தியில் நாம் மெச்சினோம், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு இந்த கரிக்குருவி சொல்லுதான், நீங்கள் வந்துட்டீங்க நேரடியாக, உங்களை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுறேன். இதுக்கு மேலே என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டம் வருது எனக்கு, பெரிய பெரிய கொடிய பறவைகள்லாம் என்னை போயிட்டு துன்பப்படுத்துது, என்னால் நிம்மதியாக வாழ முடியல, அதோடு இல்லாமல் என்னை துன்புறுத்தி எல்லாரும் சிரிக்கிறாங்க, நகைக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிச்சான் இந்த கரிக்குருவி. அப்போ எம்பெருமான் சொன்னாராம், கவலைப்படாத, அந்த பறவைகளுக்கெல்லாம் நீ வலியனாக கடவாய் அப்படின்னு திருவாய் மலர்ந்தருளினாராம். கவலைப்படாத, நீ அவங்களெல்லாம் விட ஸ்ட்ராங் ஆகிடுவ அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த மந்திரத்தை ஓதி ஓதி அப்படியே இது சொல்லுதான், அந்த மந்திரத்தை எனக்கு ஓதுங்க, தொடர்ந்து ஓதுங்க, ஆனால் அது மட்டும் பத்தாது, நான் இதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை
எல்லா பறவைகளும், என் இனத்தை சார்ந்த எல்லா பறவைகளும் பாடி உன்னை துதிக்கும். அதனால் அவங்க எல்லாருக்குமே எனக்கு கொடுத்த மாதிரி வலிமையை தரணும் அப்படின்னு கேட்டுச்சான். இது கிட்டத்தட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு கரிய குருவி, சின்ன குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய இறைவனை பார்த்து, இறைவன் ஒரு பலன் அளிக்கிறேன், உனக்கு வரமளிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் இதுக்கு வேணுங்கிறத சொல்கிறது ஓகே. என்னை பெரிய பறவைகள்லாம் துன்பப்படுத்துது அப்படின்னு சொன்னது பரவாயில்ல. ஆனால் ஃப்யூச்சரில் எனக்கு எப்படி வலிமை கொடுத்தியோ அதே மாதிரி என் இனப்பறவைகள் எல்லாவற்றிற்கும் அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குது இல்லையா? அதுதான் ஒரு பொது உடைமை சிந்தனை மட்டுமல்லாமல் ஒரு கருணையான ஒரு குணம். அதை கேட்ட உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்தா. கவலைப்படாதே, நீ எவ்வளோ ஒரு உயர்ந்த மனதோடு இருக்க. உன்ன மாதிரியே எல்லா பறவைகளும் கரிக்குருவிகளும் வல்லமை பெறட்டும் அப்படின்னு கருணாமூர்த்தி அழகாக அருள் புரிந்தாராம். இறைவனுடைய திருவடியின் இடத்தில் அன்பில்லாமல் எளிய பறவையாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த கரிக்குருவி பின்னாடி என்ன ஆயிடுத்து? சிவபெருமானின் திருவடிகளே சரணம் என்று நம்பி உணர்ந்து அன்பு கொண்டது, பேரன்பு கொண்டது. அதனால் என்ன ஆயிற்று? எல்லா பறவைகளுக்கும் வலிய பறவையாய் விளங்கலாயிற்று. அதனால தான் அந்த கரிக்குருவி எல்லாவற்றுக்கும் பெரியதாய் மாற்றி அருளினாயே, அப்படிப்பட்ட இறைவா போற்றி அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகை பாடுகிறார். அதனால் இன்று பார்த்தா என்ன, எல்லாவற்றுக்கும் அருள்கிறாய். எப்படி புலியை கொண்டு மானுக்கு பாலூட்டச் செய்கிறாய், அலை மீது நடக்கிறாய், கரிக்குருவியாக இருந்து கொண்டு அவ்வளவு அழகாக தான் வேண்டியதை நீ அதுக்கு செய்து கொடுக்கிறாய். என் அப்பனே எங்களுக்கும் அருள்வாய் அப்படிங்கிறது தான் மாணிக்கவாசக பெருந்தகையின் பெரும் விண்ணப்பமாகும். நாமும் சிவபெருமானின் திருவடிகளை அடைவோம், அவர் புகழை பாடுவோம், அவர் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.